ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டபுளாக பேசுகிறேன். கன்னிக்கு வந்து இப்போ உள்ள பிரச்சனைகளில் சூடு பிடிக்கும் சனி அப்படின்றத போடுறோம். எதனால அப்படின்னா, சனி பகவான் அவர் நிற்கக்கூடிய இடங்கள்லேருந்து 3, 7, 10 இந்த கான்செப்டில் பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல நிற்கிறார். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக நிற்கிறார் சனி. சனி வந்து சைடில் நின்னாலே அவருடைய பார்வை வந்து பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அப்போ டேரக்டாக இருக்குள்ள என்னங்க இங்கே பார்க்குறாருங்க. தட் இஸ் மீன் கண்டக சனி. அப்போ கண்டக சனியில் நேரடியாக பார்க்கல சூடு பிடிக்கும் சனி. சூடு பிடிக்குன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்படியே ஃபயர் மாதிரி இருக்கும். ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களை செதுக்குவார். அப்போ வந்து பிரச்சனைகளையும் தருவார், பிரச்சனைக்கான சொல்யூஷன் தருவார். எப்படி தருவார் பிரச்சனைக்கான சொல்யூஷனு அதை பின்னாடி பார்க்கலாம். நிறைய பேர் பாருங்க, தூக்கம் நிறைய தூங்குவாங்க. அடித்து எழுப்பார். என்னடா உனக்கு 7 மணி வரைக்கும் தூக்கம், ஏந்துடுறா அப்படின்னுவார். அப்போ இந்த இடத்துல உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவார், ஸ்ட்ரெயிட் பண்ணுவார். அப்போ ஒரு கம்பி வளைஞ்சிருக்குன்னா அந்த கம்பியை தட்டி 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 எழுப்புறது. இரும்பு தான் அதிக ஒளியை வந்து தாங்கும். அப்போ சனி பகவான் இரும்பு. அப்போ இரும்பு கரம் கொண்டு உங்களை அடக்குவார். உங்களை அடக்குவார்னு விச் மீன்ஸ் உங்களை ரெடி பண்ண போகிறார். அப்போ இதில் தான் சூடு பிடிக்கும்னு போடுறோம். ஸோ இதில் வந்து பயப்படவே வேண்டாம். கன்னிக்கு என்னெல்லாம் நடக்குது? கன்னிக்கு என்ன நடக்கலை சார்? பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து தான் இருக்குது. என்ன பிரச்சனைகள்? முக்கியமாக 7ஆம் இடத்துல நம்ம பார்ட்னர் பிரச்சனை, நம்ம கணவன் மனைவி வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய இந்த 2 பேருடைய அந்த ஈக்குவாலிட்டி, ஈகோ கிளாஷு, ஃபைட்டு, இது வந்து எங்கே போய் நிற்குது? கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கில் நிற்குது. அப்போ கன்னிக்கு வந்து கண்டகச்சனி வந்து முதல்ல பிரச்சனைகளை தராரு. முன்னாடிலாம் நிறைய ஃபைட் பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் ஆன புதுசில் கண்ணாபின்னான்னு பேசியிருப்பீங்க, அவங்களும் பேசியிருப்பாங்க, பயங்கர சண்டை வந்துடும். ஆனால் இப்போல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வைமா அப்படின்னு சொன்னதுக்கே நீ போய் எடுத்து வச்சுக்கடா அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கும். அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காயப்படுத்தும். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உண்டாகக்கூடும். அப்போ கணவன் மனைவி வாழ்க்கை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகளை தரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 பேருக்குமே அமைதியான முறையில் நிறைய விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போனோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து சூடு பிடிக்கக்கூடிய சனி பகவான்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வரும். இவர் வந்து என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கி விட்டு ஒரு பிரிவை தருவார். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மன கஷ்டம், ஒரு கர்மா இதெல்லாம் வந்து சேரும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரலாம். அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்க பாருங்கள், சொல்லுவாங்க இல்லையா, ராசி என்னமோ சிம்ம ராசி தான், ஆனால் மாற்றத்தில் நம்ம கன்னி ராசிடான்வாங்க. அப்போ பாருங்கள், வெளியிலேருந்து ஆள் வருவாங்க இவங்களுக்கு. வெளியிலேருந்து எப்படின்னா, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் 3வது மனிதர் வெளியேருந்து வரக்குள்ள இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வெடிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நிச்சயமாக வந்து ஒரு பிரளயமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் சூடு பிடிக்கும் சனி போட்டிருந்தோம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து பாருங்கள், ஒரு கடவுள் வந்து காப்பாற்றிட்டே இருப்பார். இந்த கன்னியை நம்ம எந்த கடவுள்னு எடுக்கிறோன்னா பெருமாள். அப்போ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நிலக்கடவுள், நில ராசி. அப்போ நிலத்தில் உள்ள பூவராக பெருமாள் இவங்களுக்கு வந்து அனுகிரகத்தை கொடுப்பார். அதே மாதிரி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் இவர் வந்து உங்களை வந்து சின்ன வயசில் நீங்கள் குழந்தையா இருக்கீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா வந்து உங்களை நல்லா பாதுகாத்து வளர்த்து ஒரு 18-20 வயசு வரைக்கும் வெளியே விட்டுருவாங்க, படித்து வச்சு. அதன் பிறகு வரக்கூடிய சமூக பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? தட் இஸ் மீன் சமூகம். இந்த இடத்துல சனி பகவான் இந்த இடத்துல தான் வருவார். அப்போ இந்த இடத்துல கடவுளே கிட்டக்க வரக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்கே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி நிலைமைகள் இருக்கும். ஆனால் கர்மாவை நம்ம அனுபவத்துக்காக அவர் தள்ளி போவார். ஸோ ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் என்றும் வீண் போகாது. கடவுளை பிடிச்சிக்கோங்க, ஆனால் கர்மாவையும் ஒரு பக்கம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இதில் வந்து என்ன, இதில் வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறது, பார்ட்னர் பிரச்சனைகளில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அதில் வந்து பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறோம். சமூகத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் வரக்கூடும். ஒரு பண பரிவர்த்தனையில் இருக்கட்டும், ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, உங்களை ஜவாப்தாரியாக வச்சு உங்களை மாட்டி விட்டு உங்கள் நண்பர் வந்து அவர் பணத்தை எடுத்து எஸ்கேப் போயிடுவார். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை வந்து பார்ட்னர்னு வரக்குள்ள, சமூகம்னு வரக்குள்ள உங்களுடைய பேர் நிச்சயமாக டேமேஜ் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் வந்து சூடு பிடிச்சி அப்படியே கிட்டத்தட்ட மென்டலி டிப்ரெஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சமூக நலன் இங்கே வந்து நமக்கு கெடும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பிள்ளைகள், மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ தேவையில்லாத அந்த வீடியோஸ் பார்க்குறது, தேவையில்லாத சேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் போகல உங்களுக்கு படிப்பு நிச்சயமாக டிஸ்டர்ப் ஆகும். சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ அங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டு. அதனால் படிப்பில் மட்டும் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த இடத்துல வந்து அவர் வக்ரம் பெற்று இந்த 4 மாதத்துக்கு போகிறார். அப்போ உங்களை வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேவ் ஜோனில் வச்சுருக்காரு. அப்போ வக்ரம் பெறக்குள்ள உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ரெட்ரோவில் போகக்குள்ள வந்து பாருங்கள், சனி தன் நிலைமைக்கு மாறாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லதும் பண்ணுவார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
ரெடி ஆகிக்கணும். நீங்கள் உங்களை தயார்படுத்திகிட்டே இருக்கணும். எந்த விஷயத்திலும் போய்ட்டு மாட்டக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்மூடித்தனமாக நம்ம எந்த வேலையிலையும் போய்ட்டு நம்மளாக போய் வாண்டடாக செய்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா பண்ணியிருப்பீங்க. அது வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ இதில் வந்து வேலை தொழில்கள்லேயும் உங்களுடைய பேர் கெட்டு போகும். அப்போ வேலை தொழில்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு வேலையிலேருந்து உங்களை தூக்குவாங்க, ஒரு தொழிலேருந்து உங்களுக்கு பணம் வராது, பிஸ்னஸ் பாதி பிரச்சனையில் வரும், உங்களுக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். சனி பகவான் உங்களுக்கு வந்து கண்டகச்சனி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, முக்கியமாக அஷ்டம சனி, இதெல்லாம் நீங்கள் போகக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கொடுக்காம போக மாட்டார். அவர் எது கொடுக்குறாருன்னா உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கே. ஏன் சார் அவர் கொடுக்கணும், அவருக்கு ஒரு வேலையே இல்லையானா அப்படி தான் கர்மா வந்து சொல்லுது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு 30லேருந்து 35 வயசு 40 வயசு வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை தான் கன்னிராசிக்காரங்க வந்து இப்போ அனுபவிக்கிறீங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம், சித்திரை, உத்திரம், இந்த 3 ஸ்டார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திசா புத்தி அந்தரம் சூட்சமும் தற்பரை ஹோரை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வக்ரச்சனி, அதாவது கண்டகச்சனி வந்து வேலை செய்வார். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குடைய 30% எடுத்துக்கோங்க, சரிங்களா? மிச்சம் 70 உங்கள் ஜாதகம் தான். ஜாதகத்தை தாண்டி இது அப்புறமா தான் வேலை செய்யும். ஆனாலும் இந்த கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள், இப்போ உதாரணத்துக்கு சந்திராஷ்டமத்தை இது எல்லாமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் வந்து நீங்கள் வந்து நார்த்திகரும் சரி ஆத்திகரும் சரி யாராக இருந்தாலுமே அதை பார்க்குறாங்க இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான் கோச்சாரத்தில் எந்த பிளானட்ஸ் போதோ டே பை டே உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த பிளானட்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டே தாங்க இருக்குது. நமக்கு வந்து தெரியாது. அப்போ எப்படின்னா இந்த பிளானட்ஸ் 9 பிளானட்ஸும் ஒரு நட்சத்திரம் மேலே தான் மூவ் பண்ணும். நட்சத்திரம் நகராது. இப்போ கண்ணியில் வந்து அஸ்தம் சித்திரை உத்திரம் இருக்கா, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருப்பாங்க, ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க மேலே இந்த பிளானட்ஸ் போகுது இல்லையா, ராகு, கேது, சனி, குரு, இந்த மாதிரி நவ கிரகங்கள் நவ கோள்கள் மூவ் பண்ணக்குள்ள தான் நமக்கு வந்து பிரச்சனையை தராங்க. அது நம்மளுடைய இப்போ உதாரணத்துக்கு அஸ்தத்தில் ஒரு கன்னிராசியில் உள்ள ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கீங்கன்னா அப்போ அந்த அஸ்தத்தை சனி பகவான் ஃபஸ்ட்டு அங்கே பார்ப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு நட்சத்திரம் இல்லை 2வது நட்சத்திரம் நடு நட்சத்திரம் சொல்லுவோம். அங்கே பார்க்கக்குள்ள இவங்களுக்கு தான் இந்த சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் வரக்கூடுங்க. 1 2 3 4 5 6 இதில் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அஸ்த நட்சத்திரம் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ நீங்கள் நவகிரக வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு. இப்போ குலதெய்வ வழிபாடை வந்து சனி பகவான் தான் அதுக்கு காரணமாக வராரு. எல்லாரோட ஜாதிலையும் அப்படி தான் வருவார். அப்போ கன்னிராசிக்காரங்க கன்னிமார்கள் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக வந்து சப்தமாத கன்னியர்கள் வாராகி, சாமுண்டி, வைஷ்ணவி, கௌமாரி, இந்திராணி எல்லாமே வராங்க இல்லையா, சரஸ்வதி தேவி, இத்தனை தெய்வங்களும் நீங்கள் வணங்கணும். ஏன்னா இது ஒரு நிலராசி. அப்போ நிலத்தின் மீது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி சாமியை வந்து கல்லை வச்சு கும்பிட்டவங்க அடுத்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி தெய்வங்கள்லாம் என்ன அப்படின்றத பண்ணாங்க. அதுக்கு வந்து கன்னிமார்கள் தெய்வம் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க துணைக்கு. அப்போ கன்னிராசி வந்து பாருங்கள், பச்சையம்மன், கன்னிமார்கள் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் இதெல்லாம் கும்பிட்டாலே போதும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆமாம். இப்போ அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கூட பக்கத்திலே இருப்பார். சுதர்சனா, ஜெயஜெயஸ்ரீ சுதர்சனா சொன்னாலே போதும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உத்திர நட்சத்திரம், சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பனை எப்போதுமே வந்து முழுமையாக பிடிச்சிக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு இந்த காட்ஸ் வந்து உங்களுக்கு துணை புரிவாங்க. நவகிரக வழிபாடு பண்ண நிச்சயமாகவே உங்களுக்கு நல்லது உண்டாகக்கூடும். குறிப்பாக வந்து சனிக்கிழமைகளில் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். செப்பல் வாங்கி கொடுங்க, கொடை வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் உங்கள் வசதிக்கு ஏற்ப அந்த பலன்கள்லாம் நீங்கள் செய்ய நிச்சயமாக தர்மத்தின் வெளியே செல்ல கர்மவினையாகலும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.